அங்க தெரியுது பாத்தீங்களா, அந்த மலைக்கு அடிவாரத்துல தான் வந்து அங்க ஒரு சோமலிங்கேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அது வந்து இந்த கன்னிவாடி அப்படின்ட்டு ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல கன்னிவாடி. கன்னிவாடியில இருந்து கொஞ்சம் ஒரு வில்லேஜ் ரோட்ல போனோம்னா அந்த மலையடி வந்து போறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நீங்க ட்ரெக்கிங் பண்ணி உள்ளார போனோம்னா சோமலிங்கேஸ்வர சுவாமி அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அங்கேயும் ஒரு முருகர் சிலை இருக்கு. இங்க பழனியில எப்படி அலங்காரம் பண்றாங்களோ அதே மாதிரியே பழனியில அங்கேயும் ஒரு அலங்காரம் பண்றாங்க. நவபாஷான சிலை, பழனியில இருக்கிற நவபாஷான சிலை செஞ்சாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போறோம். அது எங்க இருக்கு அப்படின்னா, பழனியில இருந்து திண்டுக்கல் போற ரோட்ல ஒட்டஞ்சத்திரம், ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து மதுரை போற ரோட்ல கன்னிவாடி, கன்னிவாடியில இருந்து வலது பக்கம் நம்ம பிரியணும். அப்படி போனோம்னா அந்த கோயில் ஆரம்பிச்சது டிராபிக்கு, மழை அப்படின்னு சொல்லி தூங்காம வண்டி ஓட்டிட்டு வந்தாரு மிஸ்டர் பரத். ஸோ அவரு சிங்கக்குட்டி மாரி பின்னாடி உக்காந்துட்டு இருக்காரு. அப்புறம் அங்க இருந்து நம்ம ரவியை பிக்கப் பண்ணிட்டு இந்த ரவி எங்க கூட சேர்ந்துட்டாரு. நேற்று எல்லாம் பார்த்துருப்பீங்க, பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாரு. இது ஒரு பேச்சுலர் ட்ரிப்பா இருந்தாலும் ஒரு ஆன்மீக ட்ரிப் மாதிரி ஆயிடுச்சு. ஒட்டஞ்சத்திரம் வந்து ஸோ திண்டுக்கல் திண்டுக்கல் 30 கிலோமீட்டர். ஆனா நம்ம ஒட்டஞ்சத்திரத்துக்கு உள்ளார போக போறோம். நேரா அங்க போனா பைபாஸ் போகுது. அது போல நம்ம வந்து இங்க ஒட்டஞ்சத்திரம் போயிட்டு உள்ளார போறோம். குறுக்காலையே வரானுங்க, என்ன பண்றது. தமிழ்நாட்டில் வண்டி ஓட்டுறதுங்கிறது ஒரு பெரிய சர்க்கஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒட்டஞ்சத்திரம் போய் ஒட்டஞ்சத்திரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அங்கிருந்து நம்ம அந்த கோயிலுக்கு போக போறோம். ஏன்னா அந்த கோயில் எவ்வளவு பேர் வராங்க, முருகர் அங்க இருக்காரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரியே ஒரு முருகர் சிலை அங்க இருக்கு, ஆனா அங்க கூட்டம் வர்றதில்லை. அந்த இடம் வந்து இந்த சதுரகிரி மாதிரி நிறைய சித்தர்கள் வாழ்றாங்க அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இந்த பயணம். நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியர் ரோட்ல போக போறோம். அதுக்கு அடுத்தது ஒரு வனப்பகுதிக்குள்ள போக போறோம். அந்த வனப்பகுதியில யானைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளார நம்ம போயிட்டு இந்த முருகரை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சொன்ன மாதிரி யானையோட போட்டோ பேனர்லயே இருந்துச்சு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது தான் ரைட் சைடு. நான் மொட்டை வேற வச்சுக்கிறேன், சந்தனம் பூச்சிக்கிறேன். இதெல்லாம் நல்லா இருக்காதா? பழனி போயிட்டு இருந்ததானே. எங்க? ஆமாடா தம்பி, அது வரைக்குமே போகலாம். மிஸ் பண்ணிட்டோம். சரியா திருப்பிட்டா இப்படியே அப்பீர் ஆகும். வீல் ஆகுது. அதுல என்ன இருக்குது? ரியல்லா வர்றதால வீல் ஆகு. அந்த மலை உச்சியை நமக்கு தெரியல.
ஆமா. எவ்வளவு நேரமாயி கூட பனி. டைம் சரியா 11 ஆக போகுது இல்லையா? ஆமா. கருத்து என்ன சொல்லு? இங்க இந்த கேமரா தெரியுமா? வரா சொல்லு, இந்த இடத்த பத்தி உன்னுடைய கருத்து என்ன? நல்லா ஆட்டோ இது வரைக்கும் நான் இங்கதான் போட்டிருந்தேன் இல்லையா? தம்பி நீ சொல்லு. இது வரைக்கும் பார்க்கலாம். இது வரைக்கும் நேச்சர் நல்லா இருக்கு. க்ரீனரிஸ், நல்ல சுவாசம், மூச்சு விடுறதுக்கு. அண்ட் என்ன ஒரு பக்கம் ஒரு பயம் இருக்கு, யானை இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்போ எப்படி எங்கேருந்து வரும்னு சொல்ல முடியாது. நரக வாழ்க்கையா நகர வாழ்க்கைக்கு போக மாட்டாங்க. இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த இலை இதெல்லாம் தான் மூலிகைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இதோ கீழாநெல்லி இருக்குது, துத்தி இலை இருக்குது. இந்த பிரிட்ஜ் தாண்டி தான் நம்ம போகணும். மறுபடியும் அவர் பக்கத்துல பேசுவோம். இந்த வாசப்படி தாண்டி சொல்லுங்க ஜி, நம்ம நகர வாழ்க்கைக்கு போறோம். இந்த வாசப்படிக்குள்ளார உங்களுடைய அனுபவம், இயற்கை வாழ்வையில இருக்கிறோம். இந்த வாசப்படியில இருந்து இப்படி தாண்டி வெளியே போனோம்னா பாரு இந்த வண்டிங்க சவுண்டு, மெஷின் சரி ஏன் சவுண்டு, இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நேத்து ஈவினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு டென்ஷன் இல்லை. டென்ஷன் இல்லையா? பழனி முருகரை பார்த்து மனசு ஆனந்தத்துல இருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குது. நீங்களே சொன்னீங்க அது நகர வாழ்க்கை. ஸோ அது இப்போ நேத்து ஈவினிங்ல இருந்து இல்ல. இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? நானே நோ கமெண்ட்ஸ். பாத்தீங்களா, ஆனந்த புன்னகை, நோ கமெண்ட்ஸ். அப்படி இல்ல பண்றீங்க நீங்க. வரத்தை இவ்வளவு புன்னகைச்சு நாங்க நீங்க தான் பாக்குறோமா? வாயில நல்லா வருது பாருங்க, என்ன ஒரு பக்தி. இல்ல க்ளோஸ் அப்ல எப்படி குழந்தைத்தனமா மாறிட்டியடா. இது ஒரு மாதிரி பிக் பாஸ் மாதிரி அந்த நரக முகத்தை எடுத்து மறுமுகம். பிக் பாஸ் பத்தி நீ என்ன நினைக்கிற? காணாம போச்சு. ஒரு எக்ஸாம்பிளும் இல்ல. யாரு சாதிச்சிருக்கிறாங்க சொல்லு சொல்லு சொல்லுங்க. சொல்லுங்க. பிக் பாஸ் பார்த்து நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க? நீங்க சொல்லிட்டீங்களே நோ கமெண்ட்ஸ். எல்லாரும் இழந்த பழம் சாப்பிட்டுருப்போம். சின்ன இழந்த பழம் வந்து சாப்பிட்டுருப்போம். இல்லைன்னா இழந்த வடை, இழந்த தூள் அப்படின்னு சின்ன வயசுல சாப்பிட்டுருப்போங்க வில்லேஜ்ல இருந்துருந்தீங்கன்னா. இதெல்லாம் சிட்டியில இப்பெல்லாம் பார்க்க முடியாது இல்ல. இதுக்கு பேர் தான் இழந்த மரம். வனம் இல்ல. ஆமா, எல்லா மரங்களும் இருக்குது. வேப்ப மரம் இருக்கு, தேக்கு மரத்துல இருந்து இலந்தை பழ மரம், புளிய மரம். இன்னும் மேல போக போக என்ன இருக்குமா தெரியாது. பட் மேல போகிறதுக்கு அங்க வழியும் இல்லை. அந்த மலையில, அந்த மலையை காமிங்க. மேல போறதுக்குலாம் அங்க வழி இல்லை. எப்படி இருந்துச்சு சாமி கோயில்? அருமையா இருந்துச்சு இல்லையா? எப்பயுமே சாமினாலே அருமையான. எப்பயுமே சரிங்க. இல்ல
வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த கோயில்ல ஒரு வற்றாத ஒரு தீர்த்தம் இருக்குங்கிறாங்க. அதாவது ஒரு வற்றாத ஒரு சுனை இருக்கு. அந்த சுனையில இருந்து இந்த பகுதி மக்கள், இந்த திண்டுக்கல் இந்த பகுதி மக்கள்லாம் என்ன பண்றாங்க, இந்த சுனையிலிருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து இந்த சோமலிங்க சுவாமி கிட்ட பூஜை பண்ணி அவங்க ஊர் திருவிழாவுக்காக அந்த கலசல வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. இது நாமளும் எடுத்துட்டு போறோம். இங்க ஒரு வற்றாத ஒரு சுனை இருக்கு. வந்தா கண்டிப்பா அந்த சுனையிலேருந்து தீர்த்தத்தை எடுத்துட்டு போங்க. சிறப்பான முருகனை தரிசித்து விட்டு இயற்கை வெளியிலிருந்து மீண்டும் நாங்கள் நகர வாழ்க்கையை நோக்கி செல்கிறோம். அனைவருக்கும் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்தலத்திற்கு வந்து பாருங்கள். இது மிக சிறப்பான ஒரு இடமாக கருதப்படுகிறது. நீங்களும் வாங்க, அருளை பெறுங்கள். நன்றி.